ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பர்த்டே கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என் பர்த்டே வந்து கோவாவில் செலிப்ரேட் பண்ணேன். அங்கே வந்து இந்த மேக்கப் தான் போட்டுட்டு இருந்தேன் அன்றைக்கி. ஸோ ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். நான் அன்றைக்கி என்ன போட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். வாங்க பார்க்க. ஸோ நான் இந்த ரோலர் போட்டிருக்கேன் இப்போ ஹேரில். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் வால்யூம் கொடுக்கும். ஸோ வீடியோ த்ரூ அவுட் இது இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மேக்கப்புக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். எல்லா ப்ராடக்ட் லிஸ்ட்டும் நான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நான் லைட்டாக தான் போடுறேன், ரொம்ப ஃபுல் கவரேஜ்லாம் இல்லை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ட்ராவல் பண்ணும்போது என் ஸ்கின் பிரேக் அவுட் ஆகணும். அது எப்போவுமே எனக்கு ஒரு இருக்குது, பிரேக் அவுட் வரணும் வெளியே போனால் அப்படின்னு. ஸோ எனக்கு கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ் இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டு லைட்டாக தான் மேக்கப் போட போகிறேன். ஏன்னா அங்கேயும் செம்ம வெயில் கோவாலேயும், அண்ட் என் பிப்பிளில் ரொம்ப நான் கவர் பண்ணாமையும் போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கன்சீலர் எடுத்துகிட்டு அண்டர் ஐஸில் மெயினாக போடுறேன். ஏன்னா நான் அப்போ தான் தூங்கி எழுந்துச்சு குளித்தேன். ஒரு 8 மணிக்கிட்ட தான் இருக்கும் டைம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு நான் டக்குன்னு வீடியோ எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் உப்பி ஸ்வோலனாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் கன்சீலர் போட்டு பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் நான் என்னோடய பிம்பிள் மேலே ரொம்ப ஃபவுண்டேஷனோ கன்சீலர் எதுவும் போடல. இப்போ லூஸ் பவுடர் போட்டு என்னோடய அண்டர் ஐஸ் அண்ட் எங்கெல்லாம் எனக்கு ஆயில் ஆகுமோ அங்கெல்லாம் வந்து நான் இந்த லூஸ் பவுடர் வச்சு பியூட்டி பிளெண்டரால் செட் பண்ணிக்கிறேன். காரணம் வந்து எனக்கு அங்கே ஃபேஸ் ரொம்பவே ஆயிலி ஆச்சு. ஸோ இப்படி பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் அதை ப்ரஷ் வச்சு நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சன்பர்ன் ஆகிருந்தேன். என்னோடய கலர் கொஞ்சம் லைட்டாக ரெட்டாக ஆகிடுச்சு. ஸோ அங்கேயும் நான் மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக கழுத்துலேயும் அந்த பவுடர் போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் இன்னும் செட் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஃபேஸ் ஓரளவுக்கு மேட் ஆக்குறேன். எவ்வளோ ஃபுல் மேட் இல்லைன்னு ஓரளவுக்கு மேட் ஆக்குறேன். நான் ஹைலைட்டர் எதுவுமே அங்கே யூஸ் பண்ணல. பிகாஸ் ஆல்ரெடி ஆயில் ரொம்ப இருந்துச்சுனால ஃபேஸில் இதெல்லாம் நான் எதுவும் போடல. பட் நான் லைட்டாக இன்னொரு ஒரு டார்க்கர் டோன் மேக் பவுடர் எடுத்து ப்ரான்சராக யூஸ் பண்ணிக்கிறேன். கான்டோர் பண்ணல, ஜஸ்ட் வார்ம்த் கொடுக்கறதுக்காக ப்ரான்சராக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ளஷ், இது க்ரீம் ப்ளஷ். ஆக்சுவலி இது டிண்ட், லிப் அண்ட் சீக் டிண்ட். இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் வந்து முன்னாடி ஸ்டெப்லேயே பண்ணியிருக்கணும், பட் நான் மறந்துட்டேன். பட் பரவாயில்ல, ரொம்ப இது ஈஸியாக தான் பிளெண்ட் ஆச்சு. ஸோ நான் பவுடர் போட்டு தான் போடுறேன். பட் பியூட்டி பிளெண்டர் இருக்கிறதுனால ஈஸியாக பிளெண்டும் ஆகுது இங்கே. ஃபேஸ் மேக்கப் நான் அவ்வளோதான் பண்ணேன். ஐப்ரோஸ் வந்து நான் ஆஸ் யூஷுவல் pomade யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மேக்கப்பும் போடுறேன். இல்லைனா நான் மேக்கப் யூஸ்வலாக வெளியே போகும்போது போட மாட்டேன். ரொம்ப ஸ்லைட்டாக ஐப்ரோஸும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன் இங்கே நான். மேக்கப் பார்த்திங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்ட் ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரௌன் கலரை பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து க்ரீஸில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதுவும் கூட ரொம்ப ஈஸியான ஒரு லுக் தான். நெக்ஸ்ட் இன்னொரு அந்த மூவி டல் ரோஸ் கலரை இன்னொரு ப்ரஷ்ஷால் எடுத்துகிட்டு ஃபுல் லிட்டில் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் ஷைனுக்காக வந்து மேப்லின் பேலட்டில் அது யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ் கில்டர் மாதிரி இருக்கும். அது கூட ரொம்ப தெரியாது. ஸோ லைட்டாக அந்த ஷேடோ மேலே போட்டுக்கிறேன். இப்போது இந்த காஜல் யூஸ் பண்ணி என்னோடய அப்பர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்மட்ஜிங் ப்ரஷ்ஷால் எடுத்து லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். நான் ஐலைனர்லாம் எதுவுமே இங்கே யூஸ் பண்ணல. இதுதான் என்னோடய லைனர் லுக். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டார்க்கு ப்ரௌன் எடுத்துகிட்டு நம்ம லைனர் ஸ்மச் பண்ணோம்ல, அதே இடத்துல அந்த டார்க்கு ப்ரௌன் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு லைனர் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் அதே கலர் எடுத்துகிட்டு நான் என்னோடய லோவர் லேஷ் லைனையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐஸ் ஒரு ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். நான் உள்ள காஜல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல. நெக்ஸ்ட் அந்த பேல் டோன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் கார்னர் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அகெயின் அதுவும் ஒரு மேட் ஷேட் தான். எதுவுமே நான் இங்கே ஷிம்மர் ரொம்ப யூஸ் பண்ணலை.
ஐ லேஷஸை நல்லா கேர்ள் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஃபால்ஸ் லேஷஸ்லாம் அதை எடுத்துகிட்டு போகல. ஸோ நல்லா லேஷை கேர்ள் பண்ணால் உங்களுக்கு அந்த லிஃப்ட் கிடைக்கும். ஸோ லேஷை நல்லா கேர்ள் பண்ணதுக்கப்புறம் மஸ்காரா 2 coats ஆஃப் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன் என்னோடய லேஷஸில். அடுத்தது லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த டீப் இங்கில் இது மாதிரி கோரல் ரோஸ் கலர் ஸ்டேக் ஓகேயோட பிராண்டோடது எடுத்து அதை அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப பிங்காக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இந்த மேக் என்னோடய ட்ரஸ்ட் வர்த்தி ஷேட். எப்பவுமே எனக்கு ஏதாச்சும் ஒரு ஷேட் லைட்டர் பண்ணால் இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் லைட் பண்ணுறதுக்கு. ஸோ வெல்வெட் டெடி வச்சு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு மீடியம் டோன் பிங்க் ஷேட்க்கு எடுத்துகிட்டு வந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிது. அண்ட் அந்த ரோலர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, பிகாஸ் அது ஃபுல்லாக சீக்கிக்கிட்டதுனால. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான் என்னோடய மேக்கப். என் ஹேர் ஸ்டைல் நான் லூஸாக தான் விட்டேன். ஸோ இதான் என்னோடய ஓவரால் லுக். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நான் மிந்த்ராவில் வாங்கினேன். முடிஞ்சால் நான் லிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் எல்லோரும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.